மிக அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கும் மதிப்புக்குரிய சென்னை பாலசுப்ரமணியன் சார் தமிழ்நாடு பிரசிடெண்ட் அவர்களுக்கும், சென்னை பிரசிடெண்ட் பாபு சார் அவர்களுக்கும், அன்னியப்பன் சார், முத்துக்கருப்பன் சார், சுபாஷினி மேடம், ஆறுமுகம் சார், பத்ரி அப்பா, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலும் பாபு சார் ஒரு ஒர்க் எடுத்தாருன்னா அதை வேறு லெவலில் பண்ணுவார். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த டைமும் நல்ல ஒரு இயற்கை மருத்துவ தினத்தை ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்ன? எது இயற்கை? இயற்கை என்ன பண்ணும்? ஓகே, மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒத்து வாழணும். இப்போ டோட்டலாகவே நாம் என்ன பண்ணுறோம்? நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சரோட நீங்கள் சர்வே ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி மைண்ட் உங்களுக்கு ஒத்துழைக்கும். நீங்கள் நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக எதெல்லாம் பண்ணணுமோ அப்போ வந்து பாடியும் மைண்டும் ஸ்பாயில் ஆகும். இது காமன் ரூல். அப்போது நம்ம பாடி சிஸ்டமேட்டிக்காக பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம பாடியை நம்ம தான் ஸ்பாயில் பண்ணுறோம். இயற்கை அப்படின்னா என்ன? இயற்கை மருத்துவம்னு என்ன அப்படின்னு பார்த்தோம். உயிர் சக்தி, உயிருள்ள அனைத்தும் நம் உயிரோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இயற்கை. அந்த இயற்கையே உங்களை குணப்படுத்தும். ஒரு சின்ன விஷயம், இப்போது மாமரம் இருக்குது, மாம்பழத்தை சாப்பிட்டோம், அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றுறோம். என்னாகும்? செடியாக வந்து மரமாக மாறும். இது இயற்கை. அதே மா விதையை அப்படியே ஸ்டவ்வில் கொஞ்சம் அப்படியே ஹீட் பண்ணி கொஞ்சம் லேசாக சூடு பண்ணால் போதும். அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு அந்த விதையை மண்ணுக்குள்ளே நட்டும் தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும்? முளைக்குமா? ஏன்? அதே விதை தானே. நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, மண் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நட்ட விதை உயிர் உள்ளது, இயற்கை. நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உயிராற்றல் போயிடும். நீங்கள் என்னதான் தண்ணி ஊற்றினாலும் உரம் போட்டாலும் அந்த விதை முளைக்காது. இதுதான். அதே மாதிரி தான் நேச்சருக்கு எகைன்ஸ்டாக நாம் எதெல்லாம் பண்ணுறோமோ அது நம்மளை பாதிக்கும். திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். உடம்புக்கு மருந்துன்னு தேவையே இல்லை அப்படிங்கிறாரு. என்ன சாப்பிட்ட, எவ்வளவு சாப்பிட்ட, நீ சாப்பிட்டது போற்றத்தக்க உணவுகளா, போற்றி உனின். கழிவுகள் வெளியேறிடுச்சா? இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண போதும். இன்னொரு குறளையும் சொல்றாரு, பிணிக்கு மருந்து பிறன்மண் அணியிலை, தன்னோய்க்கு தானே மருந்து அப்படிங்கிறார். அப்போ அவ்வளோ விஷயத்தை நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பாடி கரெக்டாக இருக்குதுங்க, நம்ம ஸ்மைல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே முடி வளருது. எத்தனை அடி வளரும்? வளர்த்தோம்னா 6 அடி வளரும் இல்லையா? இது எப்போ இருந்து இருக்குங்க? சும்மா பிரியா பேசுங்க. பிறந்ததுலேருந்தே இருக்கு. இங்கேயும் முடி இருக்கு, புரியுதுங்களா? இது எத்தனை இன்ச்சு இருக்கு? 6 இன்ச்சு இருக்கும். இது எப்போ இருந்து இருக்கு? பிறந்ததுலேருந்து இருக்கு. இங்கே வளர்ற மாதிரி இங்கே வளர்ந்தா நம்ம கதி என்ன ஆகும்? ஹலோ ஹவாரியோ அப்படிம்போம். ஒரு சின்ன முடிங்க
எந்த இடத்துல எவ்வளவு வளரணும்னு டிசைன் பண்ணி வச்சிருக்கு இயற்கை. புரியுதுங்களா? ஆனா நம்ம ஃபாலோ பண்றது அவ்வளவுதான். இது இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்ன? இயற்கை தான் உங்களுக்கு மருந்து. இயற்கையில் இருக்கிறது என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே நோயை குணப்படுத்தும். எதெல்லாம் இயற்கையில் இருக்கு? காத்து. காற்றே கடவுள் அப்படின்னாங்க சித்தர்கள். காற்று தான் ஏன் உனக்கு உயிர். காத்து இல்லைன்னா நீ காலி. அதுக்கு நம்ம பதஞ்சலி நிறுவனத்தில் தொடர்ந்து மூச்சு பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டீங்க. நீங்களும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் அதை சூட்சமம் காற்று, அதாவது நீங்க சுவாசிக்கும் காற்று வெறும் மூச்சென்று என்னாதப்பா, அதுக்குள் உயிர் சத்து அத்தனையும் ஆச்சு அப்படிங்கிறாங்க சித்தர்கள். உயிரை வாழ வைக்கிற சத்து காத்துல இருக்கு. பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொன்னாங்க. அது ஒரு மருந்து. யார் யாரெல்லாம் பிராணாயாமம் ப்ராப்பரா பண்றாங்களோ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை, அங்கே இருக்கக்கூடிய காத்த நெறிபட உள்ளே நின்மலமாக்கிரு. பிரின்சிபல் படி நீங்க ரேசகா, பூரகா, கும்பகா இதை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நெறிபட, நெறின்னா பிரின்சிபல்ஸ், ரேசியோ, கணக்கு. நீர் நெறிபட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும், அப்படியே கலர் கோல்டன் கலர் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க திருமூலர். ரோமம் கருக்கும், முடி நரைச்சிருந்தா கருப்பா மாறிடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க மாறிடுவீங்கன்னு அர்த்தம். உறுப்பு சிவக்கும், ரோமம் கருக்கும், புறப்பட்டு போகான் புரிசடையோனே. உயிர் அவ்வளவு சீக்கிரம் கிளம்பாது. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. இன்னொரு குரல சொல்றாரு. இன்ஹேலிங், ஏற்றி இன்ஹேலிங், இறக்கி எக்ஸ்ஹேலிங், இருகாலும் போத் நாஸ்டில், பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார். அது என்ன டெக்னிக்? அதை டெக்னிக்லாம் சிஸ்டமேட்டிக்கா நம்ம பிரீத் பண்றது இல்லை. அது யாருக்கும் தெரியல. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சு நீங்க பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணீங்க, பிராணாயாமம் பண்ணினீங்க அப்படின்னா கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. கூற்றுன்னா யாரு? யமன். கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. யம பக்கத்துல வந்தா யமனை எட்டி உதைக்கலாம் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லிட்டே போலாம். காத்து ஒரு மருந்து. தண்ணி, இயற்கை மருத்துவத்தில் நீர் சிகிச்சைன்னு இருக்குது. ஹைட்ரோ தெரப்பின்னு சொல்லுவோம். நோய் எது வந்தாலும் சரி, இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் வாட்டருக்குள்ள இருக்கு. வாட்டர் அப்படிங்கிறது நீங்க சாப்பிட்ற ஜூஸும் வாட்டர் தான். ஜூசி ஃபுட் எடுத்துக்கங்க. பழச்சாறு உணவு, பழச்சாறு உணவு பலம் பள்ள தரும் அப்படிங்கிறாங்க, ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பழச்சாறுகள் நீர் என்ன பண்ணுதுன்னா, நீங்க தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி குடிக்கணும்னு நமக்கு தெரியல. அதான் தண்ணி நம்ம எப்படி குடிக்கிறோம்? சும்மா சொல்லுங்க சார், அது கரெக்டா? தப்புன்னு தெரிஞ்சு ஆனாலும் தப்பு பண்றோம். தப்புன்னு தெரியுது, அது பழகிருச்சு சார். இவ்வளவு நாளா அப்படிதான் குடிக்கும். இனிமே அதை மாத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? புரியுதுங்களா? தண்ணி வந்து அப்படியே சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா, அதான் வந்து நீரை உண்ணு அப்படிங்கிறாங்க. நீரை உண்ணு அப்படின்னு என்ன மீனிங்? சாப்பாடு எப்படி சாப்பிடுறோமோ அது மாதிரி சமைச்சு சாப்பிடணும். உணவை குடி அப்படிங்கிறாங்க. நீங்க ஃபுட்டு வாயில போட்டீங்கன்னு என்ன பண்ணும்? அரைச்சி கூழாக்கி ஜூஸியா உள்ள அனுப்பணும் அப்படிங்கிற. உணவை குடி அப்படிங்கிறாங்க. நாம
உல்டாவா பண்ணிட்டு இருக்கோம். நீர் வந்து பாடியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை ஏற்ற இறக்கத்தை சமன்படுத்தும். பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸ்டா வச்சுக்கும். தண்ணின்னா சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. உடல் கழிவுகளை வெளியேற்றத்துக்கு உதவி பண்ணும். உடம்புல இருக்கிற அழுக்கு எல்லாம் சுத்தமா வெளியே தள்ளும். இப்போ வீட்டில் தண்ணி ஊற்றி கழுவுறீங்க, அழுக்கு இருக்கா போயிருதா? சும்மா சொல்லுங்க சார், போயிருது இல்லையா? அதே மாதிரி இங்க தண்ணி விடும்போது நீட்டா அப்படியே கிளீன் ஆயிரும். ரத்தம் சுத்தமாகும், நரம்பு சுத்தமாகும், உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் சுத்தமாகும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீ காலையில நம்ம ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டீ காஃபி எழுந்தோடனே குடிப்பாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம படு தூங்கின இடத்த தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். அப்படின்னு என்ன மீனிங்? நம்ம பாடி ஹீட்டாக இருக்கு அப்படின்னு மீனிங். ஹீட்டாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்? அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு தண்ணி குடிக்கணும். நாம் என்ன பண்ணுறோம்? காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம். நம்மளை சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறோம். நாளைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுவோம். காப்பி எப்படி சூடாக கொதிக்க வருது இல்லையா, கொண்டு வர்றாங்க இல்லையா, வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து குடிக்கிறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு உங்கள் கை மேலே ஊற்றிடுங்க. என்ன ஆகும்? எரிச்சல் தாங்காது இல்லையா? இவ்வளோ ரஃப்பாக இருக்கக்கூடிய எந்த ஸ்கின்னாலேயே தாங்க முடியல. உள்ள மசில்ஸ் எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே கொஞ்சம் சூடு கம்மியானாலும் டென்ஷன் ஆயிடுவோம் இல்லையா? அப்போ உள்ள இருக்கிற ஆர்கன் வந்து அவஸ்தைப்படும். அப்படியே அதுக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா உங்களை கெட்ட வார்த்தையிலே திட்டிடும். ஏன் அப்படின்னா அவஸ்தைப்படுது. அதனால சளி, டீ காஃபி ரெகுலராக சாப்பிட்றதுக்கு பாருங்க, மூக்கு அடைக்கும், சளி தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது சளி உற்பத்தி பண்ணும். அதுக்கு பதிலாக இங்கே வயிறு வந்து என்னங்க, வயிறு என்ன நீங்கள் கண்டதையும் போடுறதுக்கா வயிறு கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன அனுப்பணும் அதை மட்டும் அனுப்பணும். நம்ம என்ன பண்ணுறோம்? நடக்கிறது, பறக்கிறது, ஊடுறது, நீந்துறது எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு அதான் காரணம். வயிறு சரியானால், வயிறு சரியா இருந்தால் உயிர் நிலையாய் நிற்கும். வயிறு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இங்கதான் மெயின் ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த ரீஜன்ல தான் இருக்கு. கிட்னி, லிவர், இது ரிலேட்டட் தான். யூட்ரஸ், எல்லாத்தையும் டேமேஜ் பண்றோம். அப்போ ஒரு லெவல் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும், சொல்லி சொல்லி பார்க்கும். அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்றது ஸ்டாப் பண்ணிடும். அவ்வளவுதான். ஓகே, நீர் ஒரு உணவு. அடுத்து என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் தான் உணவுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீர் சொல்லியாச்சு, காற்று சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து என்னது? நெருப்பு. நெருப்பு ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். நிலம். அதாவது வந்துங்க, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் காத்துக்கு கொடுங்க, அதுக்கடுத்து தண்ணிக்கு கொடுங்க, அதுக்கடுத்து வந்து நிலத்துல விளையக்கூடிய மண்ணின் அம்சமாகிய தானியங்கள், பழம், காய்கறி எல்லாமே எங்கிருந்து வருது? நிலத்துக்குள்ள இருந்து. அங்க இருக்கிற சத்துக்கள் உறிஞ்சி தான் உங்களுக்கு பழமாவோ, காயாவோ, கீரையாவோ. அது வந்து இது நிலம் வந்து வெயிட்லெஸ்ஸா, மண் வந்து வெயிட்லெஸ்ஸா. இங்க விளையிறது நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா இங்க வெயிட் கூடும். காத்து வெயிட்லெஸ்ஸா. அப்போ
அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் இது வந்து ஃபுட்டை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோம் பத்ரி அம்மா சொல்லுங்கள். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இடியாப்பம், ரைஸு, புளியோதரை, தயிர் சாதம், மசால் வடை, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? இது உயிருள்ள உணவா உயிர் இல்லாத உணவா? நம்ம சொல்லுவோம் அதில் விட்டமின்ஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு நம்ம சொல்லுவோம், சயின்ஸ் சொல்லுவோம். அதுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையா? அப்புறம் உயிர் இல்லாத நீங்க உயிர் வர்றதுக்கு உயிர் இல்லாத உணவையை சாப்பிட்றீங்க. பழகிட்டோம், பழக்க தோஷம், இதெல்லாம் பழக்கம் தாங்க. பழக்கத்தை மாற்றிக்க முடியும், புரியுதா? நம்மளால முடியாதா? எல்லாமே முடியும். ஓகே, அதனால கண்ணை சொக்கும். என்னன்னா இருக்கிற எனர்ஜி எல்லாம் இதை டைஜஷன் பண்றதுக்கு எடுக்கும். ஓகே, அப்போ இது வந்து ஃபுட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தான் இயற்கை உணவை பற்றி சொல்கிறாங்க. இதில் மற்ற உயிரினங்கள் பாருங்கள், உயிருள்ள உணவுகள் தான் சாப்பிடும். எந்த ஜீவராசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் மசாலா பொடி போட்டு கறிவேப்பிலை, மிளகு, உளுந்து எல்லாம் போட்டு தாளித்து என்னைக்கு எந்த உயிர் ஜீவராசியை சாப்பிட்டுதான். நம்ம தான் டிஃப்ரெண்டாக புது புது ஐடியா நமக்கு வரும். மீந்து போச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லா பிரச்சனையும் வரும். ஃபுட்டை சாத்விக், ரஜசிக், தமசிக்னு சொல்கிறாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நேச்சுரோபதி கான்செப்ட் என்ன சொல்லணும்னா 3 கேட்டகரி. முதல் தர உணவு, மத்திய தர உணவு, நடுத்தர உணவு, லோ லெவல் ஃபுட் அப்படிங்கிறான். முதல் தர உணவு சூரியன் எனும் சமையல்காரன் சமைத்த உணவு அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி குக்குடு, சன் நம்ம குக் பண்ணி டேஸ்டியாக வச்சிருக்கு, நீங்கள் மறுபடியும் அதை போய் குக் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஜீவராசி குக் பண்ணி சாப்பிட்றதில்ல. அப்படியே இப்போ அணில் இருக்கு, அணிலில் ஒரு பழத்தை கடிச்சு அதில் வந்து உயிர் அப்படியே சாப்பிட்டு போங்க, அதில் உயிர் இருக்கு, புரியுது? உயிராற்றல் இருக்கு. இப்போ சிங்கம் புள்ளிங்க கூட பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற ஜீவராசிகள் தான் அடித்து சாப்பிட்டு, செத்து கிடந்ததுன்னா சாப்பிடாது. ஏன்னா அதுக்கே தெரியுற உயிர் இல்லைன்னு அர்த்தம். அப்போது உயிருள்ள உணவுகள், உயிரற்ற உணவுகள். நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்கவா போகிறீங்க? வீட்டுக்கு போனோடனே இன்னைக்கு என்ன சண்டே சொல்ல வேண்டாம், அவர் சொன்னது அதோ அந்த இடத்தோட விட்டுட்டோம். நான் சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன், அந்த கிச்சன் ரூமுக்குள் நுழையும் போது மைண்ட் வேற லெவல் போயிடும், மாறிடும். அதனால் வந்து இந்த ஃபுட்டில் தான் ரொம்ப ஃபுட்டு, இந்த உணவு உயிர் கொடுக்கும். சரியான உணவு உயிர் கொடுக்கும், சரியற்ற உணவு உயிர் எடுக்கும். இந்த கான்செப்ட். அதனால் அது புரிஞ்சுக்கணும். அப்புறம் சாதாரணமாக நான் சொல்லலைங்க, நீங்கள் ஒரு ஃபுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் பிரிஸ்காக வேலை பார்த்தீங்கன்னா அது நல்ல ஃபுட்டுன்னு அர்த்தம். டயர்டாக கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃபுட்டு வேஸ்ட்டு, புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கு வந்து வாய் கட்டு போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? கால் கட்டு வாய் கட்டு ரெண்டு முக்கியம். கால் கட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? கால் அப்படின்னா காத்துன்னு அர்த்தம், புரியுதுங்களா? தெலுங்குல காலி அப்படிம்பாங்க, கால் அப்படிம்பாங்க. கால் அப்படின்னா காத்து. நீ காற்றை ப்ராப்பராக பிராணாயாமா பண்ணி ஃபாலோ பண்ணல, சீக்கிரம் போயிட்டாங்க, அவஸ்தைப்பட்டு போயிட்டாங்க. வாயை கட்டில் வர்றவங்க நீங்களாவது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. வாய் கட்டி இருக்கு, நீங்கள் வாயை கட்டுங்க அப்படின்னு அர்த்தம், அதோட அர்த்தம். நம்ம அதெல்லாம் இங்கே கவனிக்கிறோம். நிறைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஓகே, இயற்கை மருத்துவத்தில் உணவு சரியான உணவு.
நீ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், அதாவது வந்து ஆஃப் ஆயில் கூட ஓகே. நீ நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா வெறும் சக்கையை தான் சாப்பிட்றீங்க. உண்மை அதுதான். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது இயற்கை ஃபுட்டு பல உணவுகள் எடுங்க. உடம்பு அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களை உடல் எடுக்கிற எல்லா ஆர்கனும் உங்களை கையெடுத்து கும்பிடும். அப்பா மகராசா நீ நல்லா இருக்கணும் அப்படிங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது ஃபாலோ பண்ணுங்க. இந்த 6 நாள் பண்ணின தப்பு அந்த ஒரு நாள் சாப்பிட்றதா சரியாகும். அதையாவது ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து வெப்ப ஆற்றல், சூரிய குளியல் அப்படின்னு நம்ம இயற்கை மருத்துவம் இருக்குது. சன்லைட் இப்போ நம்ம உடம்புல படுறதே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வேலை செஞ்ச வெறும் உடம்பா இருக்கும். காந்தியடிகள் என்ன பண்ணார்? அவருடைய ஆடை எது? அவ்வளோ பெரிய நாட்டுக்கே தந்தை, தேச தந்தை, அவருக்கு தெரியாத விஷயமா? வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தவர். அவர் ஏன் வெறும் உடம்புல இருந்தார்? சூரிய ஒளி படணும். உடம்புல சூரிய ஒளி பட்டா தான் உங்கள் செல்ஸ் வந்து ஆக்டிவாக வேலை செய்யும். சோலார் எனர்ஜி அப்படிங்கிறோம். தெர்மல் எனர்ஜி. பாடி வந்து சன்லைட் இருந்து பாடி செல்ஸ் வந்து அந்த ஒளியை ரிசீவ் பண்ணி அந்த சூடை ரிசீவ் பண்ணி உங்கள் உடல் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, இந்த மெஷின்ஸ் எல்லாம் இயங்கிறதுக்கான கரண்ட் சப்ளை பண்ணும். இந்த வெயில் பார்த்த தெர்மல் எனர்ஜி ஜெனரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் எல்லாமே காணாமல் போயிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். அவ்வளோ நல்லது. சூரிய குளிர், சன்பாத்து வீக்லி ஒன் டே. சும்மா மொட்டை மாடியில் போய் அப்படி நின்று உங்கள் பாடியை ஃபோக்கஸ் பண்ணுங்க சன்லைட்டில். சும்மா அப்படி சன்லைட் நின்னாலே போதும். உங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பெல்லாம் ஹேர், கை காலில் ஹேர் இருக்குது. எதுக்கு கொடுத்துருக்கான்? தலையில் ஹேர் இருக்குது, சும்மா அழகாக கொடுத்துருக்குறாங்க. இது ஹேர் இல்லைங்க, இது வந்து ரிசீவிங் வயர்ஸ். சன்னில் இருந்து அந்த கரண்ட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒயர் தான் இந்த ஹேர். அதை ரிசீவ் பண்ணோம். நம்ம தேவையில்லாமல் உடம்புல இருக்க முடியெல்லாம் எடுத்துட்டு இருப்போம். என்ன சொல்றது? ஓகே, அதனால சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நிலம் பார்த்துட்டோம், நீர் பார்த்துட்டோம், காற்று பார்த்துட்டோம், நெருப்பு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து என்னது? ஆகாயம். இருக்கிறதுலையே சூப்பர் எனர்ஜி அதுதான். நமக்கு தெரியாது. ஆகாயத்துக்கு இன்னொரு பேர் என்னது? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஸ்பேஸ். ஸ்பேஸ் எனர்ஜி. ஸ்பேஸ் எனர்ஜி எப்போ வரும்? பாடியில் எப்பெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ, பாடியில் காலியாக நடந்தா தான் ஸ்பேஸ் எனர்ஜி வரும். பாடியில் காலியாக எது காலியாக வைக்க வேண்டிய இடம். அதனாலதான் உபவாசம். வாரத்தில் 2 நாளைக்கு நம்ம முன்னோர்கள் உபவாசம் இருப்பாங்க. லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம் என்னது? உபவாசம், ஃபாஸ்டிங். பரமன்னா யாரு? காட். பரமன் ஈஸ்வரன், சிவன். ஔஷதம்னா என்னது? மெடிசன். உபவாசம் கடவுளுடைய மெடிசன். அம்மா, கடவுள் ஒரு மருந்து கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். சரி, ஸ்பேஸ் எனர்ஜி பத்தி நான் சொல்லிடுறேன். மைண்டு ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஸ்பேஸ் எனர்ஜி தான் காரணம், சித்தர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்பேஸ் எனர்ஜி தான் காரணம். சரி, இந்த மனசு அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா, நம்ம மனசு இங்க இருக்கா வேற எங்க இருக்கா? சும்மா சொல்லுங்க, நீங்க கரெக்டா சொல்லணும்.
இன்னைக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணி இன்னைக்கு 10 மணி ஆனாலும் நான் முடிக்க மாட்டேன். இப்பவே வந்து மனசு இங்க இல்ல. 90% பீப்புள் மனசு இங்க இல்லைன்னா பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஃபேஸ் ரீடிங்னு ஒன்று இருக்கு யோகாவில், புரியுதா? யோகாவில் நிறைய சூட்சமங்கள் இருக்குங்க. ஃபேஸ் ரீடிங், தாட் ரீடிங், மைண்ட் ரீடிங் எல்லாமே இருக்கு, புரியுதா? நீங்க என்ன ஏமாற்ற முடியாது. ஏன்னா இந்த ஆகாஷ் எனர்ஜி மைண்ட நமக்கு எத்தனை அறிவுங்க? கரெக்டா? 6 அறிவு தானே? சரி, 6 அறிவு. மேடம் 1வது அறிவு சொல்லுங்க. 6 அறிவு சொல்றீங்க இல்லையா? 1வது அறிவு, 2வது அறிவு, 3வது அறிவு, 4வது அறிவு. ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவோம். நம்மளால சொல்லிட்டு போயிட்டார் அந்த காலத்திலேயே. 1 அறிவதுவே, உற்று அறிவதுவே, 2 அறிவதுவே, அதனோடு நாவே, 3 அறிவதுவே, அதனோட முக்கிய, 4 அறிவதுவே, அதனோட கண்ணே, 5 அறிவதுவே, அதனோட செவியே, 6 அறிவதுவே, அதனோட மனமே அப்படின்ட்டாங்க. புரியல? 1 அறிவதுவே, உற்று அறிவதுவே. டச்சிங் சென்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சென்ஸ். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, படுத்துட்டு இருக்கீங்க, யாராவது வந்து உங்களை தொடுறாங்க, யாராவது தொடுறாங்கன்னு ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? அதுதான். நாளைக்கு வந்து யாரும் உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. கேட்டால் நீங்க பதில் சொல்லுவாங்க. இந்த கேள்வி எடுத்துட்டீங்கன்னா அவன் ஓடிடுவான். 2 அறிவதுவே, அதனோட நாவே. டேஸ்ட் இஸ் செகண்ட் எனர்ஜி. உங்கள் கண்ணை கட்டிட்டு நாக்கு நீட்டு சொல்லி ஒரு சாக்லேட் வச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சாக்லேட் என்ன பிராண்டுன்னு கூட கண்டுபிடிச்சு சொல்லிடும். அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். 3வது அறிவு. 3 அறிவதுவே, அதனோட மூக்கே. பக்கத்து வீட்டில் பிரியாணி பண்ணால் நம்ம வீட்டில் கண்டுபிடிச்சிடுவோம். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. 4 அறிவதுவே, அதனோட கண்ணே. பார்க்கக்கூடிய அறிவு. இது மரம், அது கார், அது சைக்கிள். 5 அறிவதுவே, அதனோட செவியே. கேட்கக்கூடியது. 6 அறிவதுவே, அதனோடு பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். அது கிடையாது. 6 அறிவது அதனோட மனமே. அதனால தான் உங்கள் மனசு எங்கே இருக்குன்னு கேட்டேன். மனதோடைய வேலை தான் பகுத்தறிதல், புரியுதுங்களா? அந்த மனசை இயக்கிறது இந்த ஆகாய சக்தி தான். பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் மண்டையோடு இருக்கும், தலை உச்சியில் மட்டும் இருக்காது. ஏன்? ஆகாஷ் எனர்ஜி இறங்கிட்டே இருக்கும். ஆகாஷ் எனர்ஜி இறங்குங்க மைண்டோட க்ரோத் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை ஒவ்வொருத்தரும் அடையாளப்படுத்தும், உறவுகளை தெரிஞ்சுக்கும், பேச ஆரம்பிக்கும், மைண்டு வளர ஆரம்பிக்கும். மைண்டு வளர்ந்தா தான் பேச முடியும், அடையாளப்படுத்த முடியும். இது ஃபுல்லாக வளர்ந்துருச்சு அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் குழந்தை நல்லா எல்லாத்துக்கும் சகஜமாக பழக ஆரம்பிக்கும். ஆகாய ஆற்றல், இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வாரத்தில் 2 நாள் இல்லைனாலும் பரவாயில்ல, 1 நாளாவது ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் அப்படின்னு எடுத்தோடனே ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியதில்லை. ஒரு ஜூஸ் ஃபாஸ்டிங். ஃபஸ்ட் ஜூஸில் மட்டும் வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை சாப்பிட்றத அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாம். இது அவ்வளோ அற்புதமான மருந்து. ஃபுட்டில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுட்டு, ஏன்னா நம்ம அவ்வளோ உடம்பு கெடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்றோம், அதெல்லாம் சாப்பிட்றோம். நடு ராத்திரி 12 மணிக்கு கொத்து பரோட்டா சாப்பிட்டுருக்கோம். நினச்சி பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருப்பான். என்னது சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு கம்மிட்டு இருக்கானா? ஜீரணமாகிறதுக்காக கோக்கு, 7up, ஸ்ப்ரைட்டு, அதுவே கார்பனேட்டட் வாட்டர். புரியுங்களா? கார்பன் டை ஆக்சைடு பாடி வெளியேற்றும்.
புரியுதா? நம்ம குடிச்சோடனே ஐயோ படுபாவே உள்ள அனுப்புறானே அப்படின்ட்டு பாடி அந்த கேஸை வெளியே தள்ளும். அப்பா இப்பதான் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு. என்ன லாஜிக்னு தெரியல. திட்டுது அதை உள்ள அனுப்பிட்டியே நான் வெளியே தள்ளும் அப்படின்னு ஏப்பமா வெளியே தள்ளும். அப்பா செவனை பிடிச்சா அப்படியே ஜீர்ணமாக மாதிரி இருக்கு. நான் என்ன கம்பெனி நான் குறைப்பிட்டு சொல்லல, சொல்றேன் எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா உடம்பு வெளியே தள்ளுற விஷயத்தை நீ உள்ள திணிச்சுக்கிட்டு அதே மாதிரிதான் வேண்டாங்க. இது என்ன புதைக்குள்ளியாங்க கண்டதை அனுப்பிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் மினி செப்டி டேங்க் சுமந்துட்டு இருக்கோம். அது தொப்பை கிடையாது. அதனால பார்த்துக்கணும். அப்போ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். சரி, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன சாதாரணமாங்க ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஃப்ரூட்டை ஒரு காய்கறியை கொடுத்துருக்கான். அந்த காய்கறி அந்த ஆர்கன் ஷேப்லேயே இருக்கும். முருங்கைக்காய் எந்த ஆர்கன் மாதிரி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். முருங்கைக்காய்னா நீங்கள் வேற வேற அர்த்தமெல்லாம் பண்ணிக்கூடாது சார். யார் சொன்னது? ஸ்பைனல். சூப்பர் சார். உங்கள் பேர் சார்? மனோஜ்குமார் சார். சூப்பராக ஆன்சர் பண்ணார். ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். முருங்கைக்காரன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஸ்பைனல் கார்டு தான் ஞாபகத்துக்கு வரணும். இனிமேல் வேற எதுவும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. எலும்புகளுக்கு அவ்வளோ நல்லதுங்க, ஜாயின்ஸுக்கு அவ்வளோ நல்லது. கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறி. இப்போ முருங்கை ட்ரம்ஸ்டிக் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். அதான் பார்த்துங்க முருங்கை இருக்க வெறுங்கையோடு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இந்த ஸ்டிக் வேண்டியது இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் என்ன ஷேப்பில் இருக்கும், பிரெயின் என்ன ஷேப்பில் இருக்கு அதே மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லது பிரெயினுக்கு. அதுக்கு அடுத்தது சொல்லுங்க, அடுத்த ஆர்கன் சொல்லுங்க. கண்ணுக்கு எது நல்லது? கண்ணுக்கான ஃப்ரூட்ஸ் கேரட், அப்புறம் கிரேப்ஸ். கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. கண் மாதிரியா கருவழி மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து ஆப்பிள், அது மாதுளை. மாதுளை பார்த்தீங்கன்னா பற்களுக்கு ரொம்ப நல்லது. பற்கு முத்துக்கள் மாதிரி பல்லுனுடைய அமைப்பில் இருக்கும். குடலுக்கு எது நல்லது? நீங்க நம்பவே மாட்டீங்க. புடலங்காய். அதுக்கு பேரே குடலம் காய் தான். குடலுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் குடலம் காய் அப்படின்னு பேரு. காலப்போக்கில் அது மாறிடுச்சு, புடலங்காயா மாறிடுச்சு. பொடலங்காய் அப்படிங்கிறாங்க. அதோட மகத்துவம் தெரியாமா நினைச்சு பாருங்க. அதனால பொடலங்காய் அவ்வளோ நல்லது சொல்லிட்டே போகலாங்க, நிறைய இருக்கு. அதனால நீங்கள் பசியோடு இருக்கீங்க, அதை நான் புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்காக அற்புதமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போது அவ்வளவு அற்புதமான விஷயங்கள். அதனால் உணவு மெயின் காரணங்க. 5 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பர் ஃபுட்டு, இதெல்லாம் கோட்டை விடவே கூடாது. ப்ராப்பர் ஃபுட்டு. எது ப்ராப்பர் ஃபுட்டு? ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் என்னும் சமையல்காரன் சமைத்த உணவு ப்ராப்பர் ஃபுட்டு. குக்குடு ஃபுட்டு ஓகே. அதில் ஆயில் அதிகமானால் ஆயில் குறையும். ஆயில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆயில் குறைஞ்சிடும். கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாம் குறைச்சிக்குங்க. புளிப்பு சுவையில் அந்த ஊறுகாய் பற்றி சொல்லணும். ஊறுகாய் உடலுக்கு ஊறு விளைவிக்கும். லிமிட்டாக சேர்த்துக்குங்க. அதில் என்ன அதிகமாக இருக்கும்? புளிப்பு அதிகமாக இருக்கும், உப்பு அதிகமாக இருக்கும், காரம் அதிகமாக இருக்கும். எல்லாமே அதிகம்தான். அதனால் அதை நம்ம
குறைச்சிக்கணும். ஊறுகாய் உடலுக்கு கேடு விளைவிக்கும். அதுக்கடுத்து அரை வயிறு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் மிக்ஸி இருக்குது இல்லையா, அந்த ஜாரில் அரைக்க வேண்டிய பொருளை ஜார் ஃபுல்லாக போட்டுட்டு மிக்ஸி ஆன் பண்ணுங்க. என்ன ஆகும்? அரைப்படுமா? அதே மாதிரி இது இங்கே மட்டும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பண்ணுறோம். இது ப்ராப்பர் டைஜஷன் நடக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்வெஜ் உணவுகளை குறைச்சிக்கணும். நான்வெஜ்ஜில் அது சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி சாப்பிடவே கூடாது. அப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் தேன் நாக்கில் தடவைனா டைஜஷன் ஆகிடும், நாக்கில் பட்டால டைஜஷன் ஆகிடும். தண்ணி குடித்தா 1/2 ஹவரில் டைஜஷன் ஆகும். டீ சாப்பிட்டா 1 ஹவரில் டைஜஷன் ஆகிடும். காஃபி சாப்பிட்டா 1.5 ஹவர். குக்குடு ஃபுட்டு சாப்பிட்டா 3 ஹவர்ஸு. ஃப்ரை பண்ண ஃபுட்டு சாப்பிட்டா 4 ஹவர்ஸ் டைஜஷன் டைம். சிக்கன் சாப்பிட்டோம்னா எத்தனை ஹவர்? சிக்கனில் சத்து இருக்குன்னு சொல்கிறீங்களா? ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா? நான் மறந்துட்டேங்க. அது பாசிட்டிவ் ப்ரோட்டீனா நெகட்டிவ் ப்ரோட்டீனா சொல்லுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா? அதில் இருக்கிறது செல்ஸ் உயிருள்ள செல்லா டெத் செல்லா? டெத் செல் எப்படி உயிர் இருக்கும்? அப்புறம் ஏன் சாப்பிட்றீங்க? அந்த கருமத்தை விட்டு தோசைங்க. டெத் செல் எப்படி உயிர் இருக்கும்? அது டெத் செல், அதில் எப்படி உயிர் இருக்கும்? சரி, நீங்கள் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறீங்க, என்ன ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு போகிறீங்க, மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போகிறீங்க, வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களை மேலே எங்களையும் பார்ப்பாங்க. பழம் வாங்கிட்டு போகிறோம், நமக்கே தெரியுது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பழம் நல்லது, பழம் தான் வாங்கிட்டு போவோம். ஆனால் இங்கே மட்டும் சிக்கன் பிரியாணி 7 மணி நேரம் ஆகுது. ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு போகும்போது நேச்சுரல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது 1 கிலோ சிக்கன் 1 கிலோ ஃப்ரூட் வாங்கிட்டு போயிடுங்க. ரெண்டுத்தையும் ஒவ்வொரு ரூமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், எது பேட் ஸ்மெல்லாக இருக்கும். நாம் அதை மறைக்கிறதுக்கு சென்ட் அடிச்சுக்கிறோம், அவ்வளோதான். இங்கே பேட் ஸ்மெல் வரும். 7 மணி நேரம் இருக்குதுங்க அந்த கறி. என்ன நடக்கும்? ஊசி போகும், டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும், டைஜஷன் சிக்கல் உண்டாக்கும், மலச்சிக்கல் வரும், எல்லாம் வரும். இதுவாக சிக்கன் பரவாயில்ல, மட்டன் வந்து 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஆகுது. வேண்டாம். அதான் வந்து அளவு குறைச்சிக்குங்க, விட்டுருங்க. சாப்பிட்டாமல் இருக்குது நல்லது. யாராவது சாப்பிட்டாங்கன்னா சொல்லுங்கள், அட்வைஸ் பண்ணுங்கள். கேட்குறாங்க. இந்த காலத்தில் அட்வைஸ்னால யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்களே பட்டு திரும்பினா. அதனால் நான்வெஜ் உணவுகளை தவிர்த்தரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசிச்சா சாப்பிடுங்க. பசிக்கலையா, எனக்கு சாப்பாடு வேண்டான்னு உடம்பு சொல்லுது, நீங்கள் வந்து ஆன் டைம்ட்டு எதெல்லாம் தேவையில்லாதோ அதெல்லாம் ஆன் டைம் பண்ணுவீங்க. எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் தள்ளி போடுவீங்க. புரியுதுங்களா? நீங்கள் யோகா கிளாஸ்க்கு ஆன் டைமுக்கு வரணும். எப்படி வரணும்? வரமாட்டோம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும் அல்லது ஒரு சினிமாவுக்கு போகணுன்னு என்ன பண்ணுவீங்க? ஆன் டைம் போவீங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது ஆன் டைம், எதெல்லாம் பிடிக்கலையோ அது ஆஃப். ஓகே, அதை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து சரியான அளவில் ஓய்வு ரொம்ப நல்லது. ஓய்வு தான் உடலை புதுப்பிக்கும், பாடியை ரிப்பேர் பண்ணும், சரிப்படுத்தும். தேவையான அளவு ஓய்வு இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியம். நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம்.
பாசிட்டிவ் திங்கிங் இஸ் வெரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு தாட்டு உடம்ப ஸ்பாயில் பண்ணும், நெகட்டிவ் தாட் உடம்ப ஸ்பாயில் பண்ணும். 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறாங்க. கோபம் வருது, கோபம் யாரா இருக்கலாம் வரும், யாருக்குமே கோபம் வராதா? யோகா பண்றதால கொஞ்சம் கம்மியா இருக்கும் கோபம், எல்லாத்துக்கும் வரும். கோபம் வர்றப்போ நாளைக்கு பண்ண எப்போது கோபம் வந்ததுன்னா கண்டிப்பாக இது தவறாக பண்ணணும். கோபம் வர பயங்கரமாக கோபப்படுறீங்க இல்லையா, அவங்க முகத்தை கண்ணாடியில் பாருங்க, எப்படி இருப்பீங்க? அழகா இருப்பீங்களா? அப்போ ஃபேஷியல் மசில்ஸ் அஃபெக்ட் ஆகுது, இங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், ஃபேஸ் விகாரமாக தெரியும். ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்? ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட்டாக ஓடு, ஹார்ட் அஃபெக்ட் ஆகுது. நாக்கு வறண்டு போயிடும், பாடியில் வாட்டர் லெவல் ட்ரை ஆகுதுன்னு அர்த்தம். கண்ணு ரெட்டிஸ் ஆகுது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, கண்ணுக்கு கண் அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நரம்பெல்லாம் ஸ்டிஃப் ஆகும், நரம்பு அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். மூச்சு தாறுமாறாக ஓடும், ஃபாஸ்ட்டாக ஓடும், லங்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு கோபம்னு ஒரு தாட்டு உடம்பு எத்தனை ஆர்கனும் ஸ்பாயில் பண்ணுது. பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன், ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பாடியில் எல்லா சிஸ்டமும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் ப்ராப்பர் ஃபுட்டு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும். கண்டிப்பாக ஆயுளும் கூடும், நோய் இல்லாமல் வாழலாம். அதனால் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும், தலைவர் உள்ளிட்ட பாபு சாரு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது டவுட்டுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பாபு சார் இருக்கும், கேட்டு ஏதாவது டவுட்னா நான் கிளியர் பண்ணுறேங்க. நன்றி, மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா. நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் அழகாக, தெளிவாக, விளக்கமாக, அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் நகைச்சுவையாக பேசி உங்களை எல்லோரையும் மகிழ்த்து கைத்தட்ட வைத்துள்ளார். அவருக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக அவருக்கு நாம் மரியாதை செய்யலாம்.